इस सुबह के समय में आए हुए अरे को प्रभु यीशु मसीह के नाम से अभिनंदन स्वागत करती हूँ. இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस सुबह के समय में परमेश्वर की महान कृपा आप सबके ऊपर है. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. आपके जीवन को लेके परमेश्वर बहुत ध्यान रखने वाला परमेश्वर है. உங்க வாழ்க்கை குறித்து தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். इस प्रपंच की डिजाइन को देखने से ही वो बात आपको पता चलेगा. இந்த முழு பிரமாண்டத்தையும் முழு சிருஷ்டிப்பையும் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரிந்துவிடும். आप मन को खोलकर, आपकी मन की आंखों को खोलकर जब आप इस क्रिएशन को देखेंगे, आपको पता चलेगा परमेश्वर आपके ऊपर कितना ज्यादा ध्यान रखता है. உங்களுடைய மனக்கண்களை நன்றாக திறந்து இந்த முழு சிருஷ்டிப்பையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். इस क्रिएशन के हर एक चीज, इस पृथ्वी, सूरज, चांद, यहाँ पे रहने वाले हर एक जीव जंतु से लेके हर एक चीज आपके लिए काम कर रहा है. एवरीथिंग इज वर्किंग फॉर यू इन दिस होल अर्थ. एवरीथिंग इज वर्किंग फॉर यू and that will make you to understand how much God is taking care of. இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீங்கள் பார்க்கிற எல்லா பறவைகள், விலங்குகள், ஜந்துக்கள், மரங்கள், கொடிகள், இது எல்லாம் உங்களுக்காகவே தான் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காகவே தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். इसलिए रोमियो के किताब अध्याय 1 का 20 में लिखा है, परमेश्वर का अनोखी गुण और उनका सनातन सामर्थ्य और परमेश्वर तव सृष्टि के द्वारा जब से ये सृष्टि बनाया गया है तब से बहुत साफ रूप से दिखाई दे रहा है. ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ये जो क्रिएशन है ना, ये गॉड का एक बहुत ही बड़ा है ना रिफ्लेक्शन है. இந்த முழு சிருஷ்டிப்பும் தேவனுடைய அவருக்குள் இருக்கிறதான வல்லமையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. அவரின் பிரதிபலிப்பு, எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட். அவருடைய பிரதிபலிப்பு அப்படியே தத்துவமாக இருக்கிறது. God को देखना और इस सृष्टि को देखना दोनों एक ही है. நீங்கள் தேவனை பார்ப்பதும் இந்த சிருஷ்டிப்பை பார்ப்பதும் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. जैसे हम यीशु मसीह को हम कहते हैं, वो अंधे की परमेश्वर का प्रतिरूप है. எப்படி நாம் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து காணப்படாத தேவனுடைய, காணக்கூடாத அவருடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் சொல்லுகிறோம் இல்லையா? அவர் காணக்கூடாத தேவனுடைய என்னவா இருக்காரு? தற்ஸ்வரூபமா இருக்கிறார் என்று இயேசுவை சொல்றோம் இல்லையா? அதே போலதான் இந்த கிரியேஷனையும் பைபிள் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, காணக்கூடாத தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இந்த சிருஷ்டிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது. जैसे हम कोलोसी अध्याय 1 का 15 में पढ़ते हैं, वहां पे लिखा है, अंधे की यीशु मसीह अंधे की परमेश्वर का प्रतिरूप है. सेम वे रोमन चैप्टर 1 verse 20 is saying, this whole creation is the exact reflection of the unseen. कानकूड़ा अंधे की परमेश्वर का ये सृष्टि जो है प्रतिरूप है.
நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதே போலதான் எப்படி அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறாரோ அதே போலதான் அவரும் இந்த சிருஷ்டிப்பானது அவருடைய தற்சுரூபத்தை அது பிரதிபலிக்கிறது. इसलिए रोमन्स 1:20 जो है इस मैटर को बता रहा है. இது நீ ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அது தெளிவாய் காணப்படும். इसलिए पौलुस प्रेरितों के काम अध्याय 17 में कह रहा है हम उन्हीं में चलते फिरते हैं, उन्हीं में रहते हैं, उन्हीं में हम जीवित रहते हैं. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 17வது வசனம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In him அவருக்குள் we live, நாம் வாழ்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம். So this creation is the exact reflection of God. இந்த முழு சிருஷ்டிப்பும் உண்மையான தேவத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. So आप अभी परमेश्वर तव के अंदर ही जी रहे हैं. நீங்க அந்த தேவத்துவத்துக்குள் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So आप इस क्रिएशन को अच्छी तरह से देखेंगे तो आपको पता चलेगा कि परमेश्वर आपको लेके कितना ध्यान रखता है. இந்த முழு சிருஷ்டிப்பையும் நீங்க தெளிவா நீங்க பாப்பீங்கன்னா அதிலே தெரிந்துவிடும் தேவன் உங்கள் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பது புலப்படும். इसलिए आप चिंता मत करो. அதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. जितना ज्यादा चिंता करोगे, எத்தனை அதிகமா நீங்க கவலைப்படுறீங்களோ इतना ज्यादा नेगेटिव इमोशंस के साथ आप यहाँ पे जी रहे हैं. எத்தனை அதிகமாக இந்த பூமியிலே எதிர்மறை எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ उतना ही ज्यादा आप है ना परमेश्वर तव, जो परमेश्वर तव आपकी चारों तरफ है, जो सनातन सामर्थ आपकी चारों तरफ काम कर रहा है, जो है ना परमेश्वर का अंधे की गुण के अंदर आप जी रहे हैं, इससे आप अपने आप को, आपकी हृदय को डिटैच कर देते हैं. நீங்க எத்தனை அதிகமாக இந்த எதிர்மறை எண்ணங்களோடு நீங்கள் வாழ்கிறீர்களோ அத்தனை அதிகமாக உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உங்களுக்காக வைத்த மேலான திட்டத்தையும் இந்த பூமியிலே நீங்கள் அவருக்குள் அந்த தேவத்துவத்துக்குள் வாழ்கிற அந்த இணைப்பையும் நீங்களாகவே அதிலிருந்து துண்டித்து விடுவீர்கள். परमेश्वर तव और सनातन सामर्थ से आपका हृदय डिटैच हो जाता है. உங்க இருதயம் அந்த உலக தோற்றத்திற்கு சனாதன் சாமர்த் அதாவது இட்டர்னல் நித்திய வல்லமை தேவத்துவம் என்கிறதான காரியங்களில் இருந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் துண்டித்து விடுவீர்கள், துண்டிக்கப்பட்டு விடுகிறீர்கள். கவலை, பயம், இந்த மாதிரியான நெகட்டிவான ஒவ்வொரு உணர்வுகளும் உங்களை அந்த நித்திய வல்லமை தேவத்துவம் என்கிறதான காரியங்களை காணக்கூடாதபடிக்கு, அவைகளை உணர முடியாதபடிக்கு, அவைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு, அவைகளுக்குள் நீங்கள் உங்களுடைய ரெஸ்ட், அதாவது உங்க ஆத்தும இளைப்பாறுதலை நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு உங்கள் மனம் வழி தவறி போய் உங்க இருதயம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. Be careful about every emotions of your life. உங்க வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா எண்ணங்களிலும் உணர்வுகளோடு நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். Don't allow the negative emotions to control your life. உங்க கிட்ட வர எதிர்மறை எண்ணங்களை உங்களை ஆள விட்டுறாதீங்க. உணர்வுகளை உங்களை ஆள விட்டுறாதீங்க. Don't allow them to control your situation. Don't allow them to control your mind, control your body, control your
whole energy, if your energy is controlled by the negative emotions, then you are detaching yourself from this eternal power of God and the godliness of God that is working around you in this earth. இந்த பூமியிலே உங்களுக்கு கிட்ட வருகிற எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான அந்த அதிர்வலைகளோடு அது உங்களுடைய உணர்வுகளை ஆளுகை செய்யும் என்றால், நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பூமியில் இருக்கிறதான அந்த தேவ நித்திய வல்லமையிலிருந்து நீங்களே நீங்க துண்டிச்சு விட்டுருவீங்க. நீங்க தனிமைப்படுத்தப்பட்டுருவீங்க. Then you start attracting all the negative things in your life. நீங்க அப்புறமேல தானாக எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் உங்கள் இருதயம் ஈர்க்க ஆரம்பித்து விடும். See, what you are living today is what your yesterday's emotion. நீங்க இன்னைக்கு எதை வாழ்றீங்களோ அது நேற்றைய தின உணர்வாக இருந்தது. What yesterday's emotion is today's present. நேற்றைய உணர்வு தான் இன்றைய பிரதிபலிப்பு, இன்றைய வாழ்க்கை. இந்த நிகழ்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Whatever that you have imagined and whatever things that you have already think about you is your today's present. நீங்க எப்போதோ நீங்கள் உங்களை குறித்து நினைத்ததான கற்பனை தான் இப்பொழுது நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Because your mind आपकी मन को ये बात पता नहीं है कि आप क्या बनना चाहते हैं. मतलब वो आप जो चीज को इमोशनली उसको दिखाते रह रहे हैं. आपकी माइंड की पिक्चर में आप है ना इमोशनली कनेक्ट होके जो चीज को आपकी माइंड को दिखा रहे हैं वो आपकी माइंड सोचेगा यही इनको चाहिए बोल के उसी को आपके लाइफ की रियलिटी बना देगा. உங்க மனசுக்கு இது தெரியாது. என்ன தெரியாதுன்னா, நீங்க உன்னை இமேஜின் பண்ணி அதை உணர்வுக்குள்ளாக கொண்டு வந்து எமோஷனுக்குள்ள கொண்டு வந்து உன்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது என்ன நினைத்து கொள்ளும் தான், இதுதான் இவங்களுக்கு தேவை, இதுதான் இவர்கள் உண்மை என்று உண்மையாக ரியாலிட்டியாக அது கொண்டு வந்து விடும். It doesn't know that you are imagining it with fear. You don't want it. You just think, okay, your emotion is telling you always thinking about it and you always seeing this in your mind. So it thinks that, okay, you want it. So everything will come out just like that. நீங்க பயத்துலதான் இந்த கற்பனைய பண்றீங்கன்றது மனதுக்கு தெரியாது. நீங்க இதையே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை நீங்க கற்பனை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது மனதானது இதுதான் இவர்களுக்கு தேவை, இதுதான் இவர்கள் என்பதை அது அறிந்து கொண்டு அதை உண்மைத்துவமாக மாற்றிவிடும். ऐसा ही है ना, बाइबल में हम पढ़ते हैं अय्यूब के बारे में. நீங்க யோபை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாய் பார்ப்பீர்கள். जब अय्यूब को जो बात उनके साथ हो गया था, जब अय्यूब कह रहा है मैं जिस बात से डर रहा था वही हो गया मेरे साथ. யோபு அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fear is an emotion. பயம் என்கிறது அது ஒரு உணர்வு, எதிர்மறையான உணர்வு. See, emotions always gives you a picture. आपके माइंड की जो पर्दा में वो हमेशा आपको फियर एक पिक्चर को दिखाता है. எப்பொழுதுமே உங்களுக்குள் இருக்கிறதான பயமானது அது உங்களுக்கு முன் இருக்கிறதான திரையிலே படமாக தான் காண்பிக்கும். Shows you everything like a picture. எல்லாவற்றையும் படமாக காண்பிக்கும். जब आप वो पिक्चर देखते हैं तो आपका हृदय की घबराहट और ये दोनों जो है अकॉर्डिंग सेम वेव में काम करना शुरू करेगा. நீங்க பயப்பட ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த பயமானது அது படமாக உங்களுக்கு முன் இருக்கிற மனத்திரையில் வரும் பொழுது இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்றாக வேலை செய்கிறது. वेव जब आपके अंदर काम कर रहा है, आपका माइंड कंप्लीटली है ना फियर डोमिनेट करके आपके पूरे आपको आपकी जो माइंड है ना ये यही सोचेगा इनको यही चाहिए. सो इट क्रिएट इट
in your life. இந்த பயத்தோடு சேர்ந்து இந்த அதிர்வலைகள் வேலை செய்யும் பொழுது, உங்கள் உணர்வானது வேலை செய்யும் பொழுது, இதுதான் உங்களுக்கு அப்படின்ட்டு அது நடத்தி காண்பித்து விடும். So lower frequency, lower vibration, lower energy level, इससे बाहर आ जाओ. आपकी जिंदगी में इसकी है ना जगह मत दिया करो. இந்த ஒரு நாளும் இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். இது உங்களை ஆளுகை செய்ய விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இது லோயர் ஃப்ரீக்வன்சி, இது கீழ்த்தட்டில் இருக்கிறதான அதிர்வலைகளை உங்களுக்கு கொடுத்துவிடும். கீழ்த்தரமான ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஆற்றலை, உங்களுக்கு ரொம்ப குறைவான ஆற்றலை தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். मैं आपको एक बात कहता हूँ, अय्यूब की जिंदगी में शैतान, जो सड़क में जाने वाले शैतान को अय्यूब ने ही घर के अंदर बुलाया. என்னன்னா நீங்க யோபு வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ரோட்ல போய்கிட்டு இருந்த சாத்தானே அவனே வரவேற்று தூக்கி அவன் குடும்பத்துல வச்சிட்டான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனோட ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரீக்வன்சி நடக்க போற விஷயத்துக்கு அவன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டான். இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு உள்ள இருந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அந்த படத்தை அவன் பார்த்ததுனால அவனோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஃப்ரீக்வன்சி அவனுக்கு உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே அவனுக்குள்ள பாருங்களேன், இன்னொரு விஷயமும் இருக்கு, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்க, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்க, அதுவும் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே பலியை கொடுத்துட்டு, அதாவது பாவம் செய்யாம இருக்கணுங்கிறது கவனமா இருக்கிறது வேற. பாவம் செஞ்சிருவோமோன்னு பயந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா செய்வீங்க. इतने பேருக்கு புரியுது? अय्यूब जो है, उनकी जिंदगी में जो होने वाला था उसके लिए वो पहले से ही तैयार हो गया, क्योंकि उसकी फ्रीक्वेंसी उसको है ना तैयार कर रहा है ना. इसीलिए बाइबल कहता है मैं जिस बात से डर रहा था वो पूरा हो गया अभी. वो इसलिए कह रहा है मुझे ये फ्रीक्वेंसी पहले से ही आ गया. मुझ में जो हो रहा है अभी प्रैक्टिकली, फिजिकली, रियलिटी में हो रहा है, it's already, I have seen it within me. That's why I am telling you, every one of you, whatever that is happening with you, it's already your frequency. It's already, you have seen it within you and it is your frequency. And what you are attracted, it's your seeing it today in your life. உங்க வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நீங்கள் பண்ணினதான கற்பனை, கடந்த காலத்தில் உங்களுக்குள் இருந்ததான எதிர்மறை அதிர்வலைகள் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மைத்துவமாக வெளிப்படுகிறது. पाप मैं कर दूंगा, अगर मैं पाप कर दूंगा, मैं पाप कर दूंगा, अगर पाप को लेके डर रहे हो ना, जरूर करोगे. நீங்க பாவம் செஞ்சிருவேனோ பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செஞ்சிருவீங்க. क्यों? காரணம், because your frequency is wrong. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த அதிர்வு அலைகள் அது எதிர்மறையா போயிடுச்சு. always आप ऐसे सोचना है, I am holy, I am holy, I am holy, and day by day you will increase in the holiness of God. நீங்க எப்பொழுதுமே உங்கள் மனதிலே இப்படிப்பட்டதான அதிர்வலைகளை வைத்திருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் நான் பரிசுத்தம், ஐ அம் ஹோலி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் உங்களுக்குள் இருக்கிறதான இந்த பரிசுத்தமானது அது அதிகரிக்கும், பெருகும். How to change your frequency? எப்படி உங்களுக்குள் இருக்கிறதான எதிர்மறை அதிர்வலைகளை எப்படி மாற்றுவது? How to change your frequency? எப்படி மாற்றுவது? frequency यही है, but we need to change it. அதிர்வலைகள் அதாக தான் இருக்கிறது, ஆனால் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். To change the frequency, meditation is very 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 important. மெடிடேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதன் மூலமாக நீங்கள் மாற்ற முடியும். The person, जो बंदा
अपने आप को शांत करना जानता है. The man who can bring him in peace. The meaning of peace is bringing your frequency in the right alignment. எந்த மனிதன் தன்னைத்தான் அமைதிப்படுத்துகிறானோ, அமைதி என்றால் சமாதானம், உள்ள அவனுக்கு பீஸ், அந்த சமாதானம் உணர்வு இருக்கிறதோ, அமைதியா இருக்கிறதோ, அவன் தான் இந்த அதிர்வலைகள், அதாவது சரியான அலைன்மெண்ட்ல அந்த அவனுக்குள்ள இருக்கிற அதிர்வலைகள் போய்கொண்டிருக்கும். அலைன்மெண்ட்ல கொண்டு வந்து தன்னை அப்படியே நிறுத்துவான். ரைட் அலைன்மெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவான். அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஃப்ரீக்வன்சில அலைன்மெண்ட் இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி கேட்ச் ஆகாது. நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, நான் வசனத்தை அறிக்கை செய்யறேனே, நான் அதை பண்றேனே, இதை பண்றேனே, ஆனாலும் எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையேங்கிறீங்க. காரணம் எங்க தெரியுமா? எங்க தெரியுமா ஓட்ட விழுகுது? ஏன் தெரியுமா? ஒன்னும் மாற மாட்டேங்குது லைஃப்ல. நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன் பாஸ்டர். நானும் 21 நாள் உபவாசம் பண்ணிட்டேன் பாஸ்டர். நானும் வசனங்களை டெய்லி காலையில எந்திரிச்சு தலைகீழ நின்று படிக்கிறேன் பாஸ்டர் பைபிள. அப்படியும் மாறல பாஸ்டர். நீ தரையிலெல்லாம் நின்று படிக்க வேண்டாம். நீ ஒழுங்கா உக்காந்து தியானம், மெடிடேஷன் என்கிற ஒன்றை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் மனமானது அடங்கி அமர கற்றுக்கொள்ளும். மனம் அடங்கி அமரும் போதுதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி மாற ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அதிர்வலையில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் இருதயம் பதறிக்கொண்டே இருக்கும்போது, இருதயம் அசைந்து கொண்டே இருக்கும்போது உங்களால் நிலையான ஒரு அதிர்வை மாற்றிக்கொள்ள முடியாது. இம்பாசிபிள் டு சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி. मन को शांत करना बहुत जरूरी है. उसके लिए आपको मेडिटेशन को सीखना ही पड़ेगा. अगर मेडिटेशन में जब एक बंदा मेडिटेशन में जब आता है, पहले वो प्राप्त करता है मन धीरे 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 शांत होते हुए आप देखेंगे. मन धीरे शांत जब हो जाता है, उसके बाद ही फ्रीक्वेंसी की अलाइनमेंट शुरू होती है. मन की शांत होने के बाद ही क्या हो सकता है? फ्रीक्वेंसी में चेंज, अलाइनमेंट में हम फ्रीक्वेंसी को लेके आ सकता है. नहीं है तो फ्रीक्वेंसी अलाइनमेंट में नहीं आता है. நீங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுதுதான் உங்கள் மனமானது அது அமைதி நிலைக்கு வரும். அந்த அமைதி நிலைக்கு வருவதை நீங்கள் காண்கிற அப்புறம்தான் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகள் சரியான ஒரு நிலைக்கு போய் அப்படியே ஃபிட் ஆயிரும். जो बंदा का हृदय और माइंड पहले थॉट से डिलीवर होकर शांत हो जाता है, उसका बाद वो अपना फ्रीक्वेंसी को वो चैनलाइज करने की जगह में आएगा. अब मैं मेरा फ्रीक्वेंसी को प्रॉस्पेरिटी के ओर में घुमाने वाला हूं. फिर आप प्रॉस्पेरिटी के ओर आप अपने चैनल को घुमा सकते हैं. ஒரு மனிதன், நல்லா கவனிக்கணும் இப்ப சொல்றத, ஒரு மனிதனுடைய மனம் முதல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அடங்கி, இமோஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகுதான் அவனால என்ன செய்ய முடியும்னா அவனுடைய ஃப்ரீக்வன்சிய இப்ப ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வேணும் உங்க லைஃப்ல, நீங்க ஏழ்மையில கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு அவனோட ஃப்ரீக்வன்சியை என்ன செய்ய முடியும்னா கரெக்டா திருப்பி அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு நேரா தன்னோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணவே முடியும். அப்பதான், இல்லைன்னா செட் பண்ண முடியாது உங்களால. ஏன்னா மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது, மனம் பதறிக்கிட்டே இருக்குது, மனம் வேற ஒரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. மனதுக்கு அடைய வேண்டிய இலக்கு, அந்த இலக்கை குறித்த தெளிவான பார்வையே இருக்காது. நீங்க நினைக்கலாம் நான் டெய்லி வாரி வசன அறிக்கை செய்யறேன்னு, பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மனம் அடங்கினால்தான் ஒரு மனிதனால் தன்னை சரியான திசைக்கு திருப்ப முடியும். தன்னுடைய
எனர்ஜிய சரியான இதுக்கு நேரா திருப்பி அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கவே முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீத பாருங்க, எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தான் தெரியுமா? दाऊद कितना फोकस्ड रहा पता आपको? डेविड का सक्सेस के पीछे he was a man of meditation and he is a man of focus. தாவீதுடைய வெற்றிக்கு பின்னாடி அவர் ஒரு தியான மனிதனாக, ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு ஃபோக்கஸ்டானவராக இருந்தார். He know how to channelize his energy to the right alignment. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது, அவருக்குள்ள இருக்கிறதான ஆற்றலாக இருக்கட்டும், அதிர்வலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எப்படி சேனலைஸ், எப்படி திருப்புவது, சரியான நிலைக்கு கொண்டு போவது என்பதை அறிந்திருந்தார். इसलिए भजन संहिता पूरा उसने ऐसे ही लिख रखा है. அதனாலதான் நீங்க முழு சங்கீதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். भजन संहिता 132 का 2 वर्स पढ़ो, पता चलेगा आपको. 1 से ही पढ़ो, 131 का 1 से पढ़ो. சங்கீதம் 131வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. हमारा प्रॉब्लम क्या है पता? நம்ம பிரச்சனை என்னன்னா, ये तीनों हमारे हृदय में है. இது மூணும் நம்ம மைண்ட்ல இருக்கு, இருதயத்துல இருக்கு. क्यों आप हमारे हृदय अलाइनमेंट में नहीं है? ஏன் நம்மளுடைய இருதயமானது, நம்மளுடைய அதிர்வானது சரியான அலைன்மெண்ட்ல இல்ல? क्यों? காரணம், ये वचन को पढ़ के देखो, आपको पता चल जाएगा. இந்த வசனத்தை நல்லா உட்கார்ந்து தெளிவா படிச்சு பாருங்க, தெரிஞ்சிரும். क्या बोल रहा है? என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. हमारा हृदय, मेरे हृदय में घमंड नहीं है. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, मेरे आंखों में घमंड नहीं है. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நமக்கு வேலையே அதுவாதான் வச்சிருக்கோம். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவோ அதை தவிர வேற எதையுமே சிந்திக்கிறது இல்லை. हम ऐसे बंदे हैं, हम उसी में हमारे we poke our nose inside every unwanted matters and we will create everything. நம்ம தேவையில்லாத காரியங்கள்ல மூக்க நுழைச்சி அதுல உருவாக்கிட்டு இருக்கோம் புதுசு புதுசா. நமக்கு காலைல இருந்து நைட்டு வரைக்கும் வேலையா இதுதானே. தேவையில்லாத விஷயத்தை உட்காந்து யோசிக்கிறத தவிர வேற என்ன பெரிய வேலை நம்ம பாத்துறோம். அப்புறம் அலைன்மெண்ட், பாஸ்டர் நான் எனக்கு ப்ராஸ்பெரிட்டி வர மாட்டேங்குது பாஸ்டர் எனக்கு சக்சஸ் வர மாட்டேங்குது பாஸ்டர் என்னுடைய வேலை என்ன நடக்க மாட்டேங்குது பாஸ்டர் நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். ஹலோ, ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. உங்களை முதல்ல நீங்க சேனலைஸ் பண்ணணுங்க, கரெக்டான சேனல்ல உங்களை திருப்பணுங்க. உங்களுடைய ஆற்றல்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. your energy is not an ordinary thing. you're full of energy. you're full of a power and energy source. நீங்க முழுக்க ஆற்றலால் நிறைந்தவர்கள். அதிர்வலைகள் உங்கள் முழு சரீரம், உங்க மனம், உங்கள் உணர்வு எல்லாத்திலயும் நிறைஞ்சிருக்கு. You have to understand everything. நீங்க எல்லாவற்றையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Read the next verse. நீங்க 2வது வசனத்தை 131வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. எத்தனை लोग अपने आत्मा को बच्चा बना दिया? எத்தனை பேர் அவங்க யாரெல்லாம் அவங்க ஆத்துமாவை குழந்தைய போல வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? मेरा आत्मा बच्चा रहा है जी. என் ஆத்துமா ரொம்ப குழந்தை போல இருக்கு பாஸ்டர். அதிகம் பால் மறந்த குழந்தைனா பால் குடிக்கிற குழந்தை கூட அழுவும். அதனாலதான் பாலையே மறக்க வச்ச குழந்தை ஆக்கிட்டாரு. நொய் நொய் நொய்னு அழுதுகிட்டு கிடக்கும் பால் குடிக்கிற குழந்தை. அதனாலதான் அவர் பாலை கூட குடிக்கிற குழந்தை இல்ல, அது பாலை கூட மறந்து போச்சு என் குழந்தை அப்படின்னு ஆக்கி விட்டாரு.
எந்த அளவுக்கு ஆத்மாவை வந்து அடக்கி அமர பண்ணியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா என்னத்துக்கு படிக்கிறோம் நமக்கே தெரியல. ஏதோ படிச்சுட்டு நம்மளும் ஏதோ பைபிள்ல ஏதோ இருக்குதுங்க, இயேசுநாதரை கும்பிட்டவங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு வாழ்ந்துக்கு இருக்கோம். அப்புறம் எங்க இருந்து எல்லாம் மாறணும் மாறணும் மாறணும், எப்படி மாறும்? ஒன்னும் மாற மாட்டேங்குது. ये देखो, ये वचन को देखो, अपने आत्मा को दूध, है ना, बूल बोला हुआ बच्चा जैसा बना दिया, है ना। दूध भूल गए ना वो बच्चा, दूध पीने वाला बच्चा भी रोते रहता है, इसीलिए बोलता है मेरे आत्मा को मैंने दूध भूला हुआ बच्चा बना दिया। तो आत्मा को है ना बच्चा बनाओ. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் குழந்தையை போல அடக்கி அமர செய்வது மிகவும் அவசியம். इसी को तो यीशु मसीह ने अपने प्रचार में बोला, बच्चे बनो, बच्चे बनो. இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளையை போல ஆகுங்கள், குழந்தையை போல ஆகுங்கள். बच्चे जैसा अगर आप नहीं बनोगे, you cannot see the kingdom, you cannot align with the kingdom that is around you. நீங்க சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களை சுற்றி நீங்க அந்த கிங்டமையே உங்களால அக்சஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்? காரணம், your heart is not yet become a baby. அதுக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி 1ஆம் வசனத்துல இருக்கிறது தெரியணும். நீங்க உங்க ஆத்துமா குழந்தையை போல அடக்கி அமர செய்யணும்னா சங்கீதம் 131வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். என் இருதயம் மேரா மண் இருமாப்பு உள்ளது அல்ல. அடுத்தது, இப்ப ஏன் தெரியுமா அலபாஞ்சுகிட்டு பல பிரச்சனையில ஏன் தெரியுமா குழம்பி கிடக்கு? அதுல இருமாப்பு இருக்கு. அடுத்தது கண்ணுல மேட்டிமை இருக்கு. 3வது வாய் அடங்க மாட்டேங்குது. கருமங்கள் காரியங்களிலும் மிஞ்சின கருமங்களிலும் நாம் தலையிடுகிறது. நாக்கு தான் போய் தலையிடும். நாக்கு தான் தலை தெரியுமா? நாக்கு வந்து ஒரு தலை. அதுதான் போய் மிஞ்சின காரியத்திலையும் தனக்கு தேவையில்லாத விஷயத்திலையும் போய் வாயை விட்டு கடைசியில ஏண்டா வாயை கொடுத்தோன்னு வரணும். पहला अध्याय 131 का पहला वचन को देखो, वहां पे लिखा है मन की घमंड, आंखों में घमंड, तीसरी जबान जो है हर एक बात में जाके नोज को पोक करता है. अपने की कोई संबंध ही नहीं है. किसी की जिंदगी के बारे में बोल देना जाके, किसी के बारे में कुछ कर देना जाके. इसी वजह से ही तो शांति नहीं है जिंदगी में. உம்மா குண்டக மண்டக போய் கண்ட மேட்டர்ல வாயை விட்டு அவனை பத்தி பேசி இவனை பத்தி பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி அப்புறம் அடி வச்சு அவங்க வெளுவெலுன்னு வெளுத்து விட்டுறாங்க. அப்புறம் நீ நிம்மதி இல்லாம தான் தெரியணும், வேற வழி கிடையாது. God bless you. Have a nice day.